ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கமர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜிடபிள் தோசை எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னாங்க நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசைங்க. அதாவது தோசையில் காய்கறி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், கண்டிப்பாக இதை பண்ணி பார்க்கணும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகமும் கொஞ்சம் பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் பாதி ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மயனீஸ். இப்போ நம்ம தவா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நெய் நம்ம சேர்த்துக்கலாம். தவா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம தோசையை நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரெஷ்ஷான ஒரு தக்காளியை அந்த தோசைக்கு மேலே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம தக்காளி மேலே நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே அடுத்ததாக கட் பண்ணி வச்ச கேப்சிகமை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக இந்த காய்கள் மேலேயே நம்ம மயோனீஸை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம அடுத்ததாக இப்போது கிரேட் பண்ண சீஸஸ் நம்ம இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம இந்த தோசைக்கு வெளியில் நம்ம கொஞ்சமாக கீ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதை நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வச்சுருந்தோன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் தோசை ரெடி. ரொம்ப ஈஸியானது தான். ஸோ நீங்கள் இதை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. மறக்காதீங்க. தேங்க்யூ.